எனவே கட்டாயமாக அதில் உங்களது நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் புதன்கிழமை, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள். இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா பார்த்துக்கங்க. மேலும் நமது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும். இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஹாப்பி பர்த்டே நண்பர்களே. தான் உண்டு தனது வேலையுண்டு என்று மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை இத்துடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் மகாபரணி தினங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலையபட்சம் அப்படின்ற அந்த 15 நாள்ல பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அதாவது தந்தை இல்லாதவர்கள், விபத்துல இறந்து போனவங்க அல்லது வாரிசு இல்லாதவங்க போன்றவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் தர்ப்பணம் திதி செய்யறது, திதி கொடுக்கறது போன்றவற்றை செய்யலாம். அதில் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தில் எப்படி செத்து போனார்னே தெரியல, அல்லது காணாமல் போயிட்டாரு, 12 வருஷமா ஆளையே காணோம், அல்லது அவர் பாடியே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான இறந்து போயிட்டாங்களா இல்ல உயிரோடு இருக்காங்களானே தெரியாதவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல தினம்தான் மகாபரணி தினம். உங்களது உறவினர்கள் யாராவது ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுல இன்றைய தினத்துல நீங்க செய்யலாம். இறந்த திதி என்ன திதியில அவர் இறந்தாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திதியில தான் செய்யணும். எந்த திதியில இறந்தாருன்னே தெரியல அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு மகாபரணி தினத்துல நீங்க செய்யலாம். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்தில் இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 9இல் குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் காணப்படுகிறாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அருமையான நிலையில் காணப்படுகிறாருங்க. 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு உங்களது பேச்சால் அதிகமான நல்ல நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றித்தர காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் சாமர்த்தியமாக பேசி உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக சாதித்துக் கொள்ள முடியும். எனவே சாதனைகள் உங்களது பேச்சின் மூலமாக இன்றைய தினம் அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களுக்கு அமையப்பெறுங்க. நீங்கள் முயற்சிகள் இன்றைய தினம் தாராளமாக எல்லா விஷயத்திலும் செய்யலாம். முயற்சிகள் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிறப்பான சூழ்நிலைகளில் கிரக அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. எனவே நேரம் காலம் கனிந்து உள்ளது உங்களுக்கு. அதற்காக இன்றைய தினம் உங்களது உழைப்பில் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உழைப்பிற்கேற்ப பலன் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. பெரிய வெற்றிகரமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். தொழிலில் கடுமையான உழைப்பு அதிகமான லாபத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையுங்க. யாருமே இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பை திருட முடியாது. அந்த அளவுக்கு உழைப்பின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய உயர்வை நோக்கி செல்ல முடியும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை இன்றைய தினம் தேவைங்க. அலுவலகத்தை இன்றைய தினம் வேலைகளை நீ மாற்றலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறீங்க அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க அப்படின்னா, பேருந்துல பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தகுந்த ப்ரீகாஷன்ஸ் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கொஞ்சம் வசூலாகிறதுல தாமதமாகலாம். இன்றைய தினம் ஆனாலும் பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. எனவே பண நிலைமை, நிதி நிலைமை மேம்படும். கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகாரத்தனங்கிறதுனால கோபத்தை இன்றைய தினம் நீங்கள் விட்டு விடுவது பெரிய சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக கோப உணர்ச்சியை விட்டு விடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க மூர்க்கத்தனமா நடந்துக்க கூடாது. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான ஒரு தகராறும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்கள் மனது நோகும்படி நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்டுவிட வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் அதை தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி ஏதாவது உங்களை அறியாமல் செய்துவிட்டால் கூட அதை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீங்கள் சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் வேலையில சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நேரம் காலம் ரொம்ப முக்கியங்கிறது
இருக்கிறதுனால நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். இல்லைன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்காது. நேரத்தை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நேரமானது உங்களுக்கான சுய மதிப்பீட்டை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். அது உங்களுக்கு நன்மையை பயக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவது, ஒன்றாக இரவு இருந்து சாப்பிடுவது போன்றவற்றை செய்வது உங்களது இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வலுப்பெற உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா, தினசரி நம்ம ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டா அது என்கரேஜ் அமையும். ஸோ புதியவர்கள் கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் அணியலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க லைட் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. வெளிர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளின் ஆரம்ப கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் கல்வியில் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்றைய தினம் குறைந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் குழந்தைகள் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்து வந்திருந்தா, குறிப்பா செரிமானம் தொடர்பான வயிறு பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால, அது சரியாவதனால் உங்களுக்கு இன்றைய தினம் மனநிறைவான ஒரு நிம்மதியான நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். அதில் இன்றைய தினம் அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள். நீங்கள் மனதிற்கு பிடித்த வகையில் முதலீடுகள் செய்யும் பொழுது தகுந்த நபர்களின் ஆலோசனைகளை, அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகள் செய்வது அதிகமான லாபத்தை உங்களுக்கு ஈட்டு தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இப்போது சிறப்பாக பயன்படுத்தி, விவேகமாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகளை காண முடியும். அதன் மூலமாகவும் லாபங்கள் ஈட்ட முடியுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு செல்வாக்கான நாளுங்க. குறிப்பா சமுதாய பணிகள், தொண்டு பணிகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இன்னைக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமையும். நிறைய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கை நிலைநிறுத்தி உங்களது மற்றவர்களிடமிருந்து தனித்தனியாக அடையாளம் காட்டுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். செல்வாக்கு மற்றும் மதிப்பு நிறைந்த ஒரு மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் தொழில் சிறப்பாக இருக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தாம இந்த வீடியோவோட எண்டுக்கு நீங்க போயிடாதீங்க. தயவு செய்து லைக் பட்டன் அழுத்தி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் நான் டார்கெட் வச்சிருக்கேன். அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரிவிங்க. மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நாளை தினம் வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இணைந்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.